ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற சேனல் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய இரக்கம் என்னோடு இருந்தபடியால் நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற சூழ்நிலை வந்த பொழுது நான் ஆவியானவரிடத்தில் அதிகமாய் என்னை வேண்டி கேட்டுக்கொண்ட காரியம், இனி நான் என்ன செய்ய வேண்டும், இனி என்னுடைய பணி என்ன, இதுவரை நீர் நடத்தினீர் சுவாமி, இதுவரை என்னை பாதுகாத்தீர், தாங்குநீர், சுமந்தீர், தப்புவித்தீர், ஊழியத்தின் பாதையிலும் அநேக இடங்களுக்கு அழைத்து சென்று என்னை நடத்தினீர், எத்தனையோ அற்புதங்களை செய்தீர், எத்தனையோ பேரை விடுதலையாக்கினீர், எத்தனையோ பேரை குணமாக்கினீர். இந்த நாட்களிலும் இப்பொழுது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கென்று என்ன பாதை வைத்திருக்கிறீர் என்று எனக்குள்ளேயே ஒரு அங்கலாய்ப்பை கொண்டு நான் ஆவியானவரிடத்திலே நான் அதிகமாய் போராடினேன். பிரியமானவர்களே, எனக்கு எப்பொழுதுமே அந்த அதிகாலை ஜெபத்திலே மிக நம்பிக்கையுடையவன், விசுவாசம் உள்ளவன். அதிகாலை ஜெபத்தை நான் எப்பொழுதும் விடமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கர்த்தர் என்னோடு பேசி, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொல்லி எனக்கென்று ஒரு பாதையை நிர்ணயித்ததை கர்த்தர் என்னோடு பேசினார். இதுதான் இனி நீ செய்ய வேண்டிய காரியம். இதுவரை இருந்தது வேறு, இனி நீ செய்ய போகிற காரியம் இது. நீ ஓட வேண்டிய காரியமோ போக வேண்டிய தூரமோ எல்லாவற்றை காட்டிலும் நீ சொல்ல வேண்டிய காரியம், பேச வேண்டிய காரியம், தெரிவிக்க வேண்டிய காரியம் இது உண்டு என்று சொல்லி என்னோடு பேசின காரியம்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற சேனல். இதன் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். இதை உன்மூலமாய் நான் என்னுடைய ஆறுதலின் செய்தியையும் இரக்கத்தின் செய்தியும் அற்புதங்களின் வார்த்தைகளையும் உன்மூலமாய் கொண்டு போவேன், நீ ஆயத்தப்பட்டுக்கொள் என்று என்னோடு பேசினார். அதை கொண்டுதான் நான் நண்பர்களோடு பேசி இப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற சேனல் மூலமாக எங்களை சந்திக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அதற்கு பிறகு எனக்கு தெளிவாய் கிடைத்த வார்த்தை தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தின் மூலமாய் பேசின வார்த்தை. அந்தபடியே முதல் மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. கடைசி ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கடைசி ஆதாம், முந்தின ஆதாம் அவர் முதல் மனிதர். அவர் பழைய ஏற்பாட்டிலும் முதல் மனிதர் தான். பழைய ஏற்பாட்டை ஆரம்பித்தவரும் ஆதாம் தான். புதிய ஏற்பாட்டை ஆரம்பித்து வைத்தவர் இயேசு கிறிஸ்து. இவருக்கு ஒரு பெயர் உண்டு தான், இன்னொரு பெயர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த பிந்தின ஆதாம் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் என்னோடு என் மூலமாக இருந்து பேசி உங்களையும் ஆறுதல் அடைய பண்ண போகிறார், தேர்தலடைய செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியிலே நொறுங்குண்டவர்களும் ஆத்துமாவிலே உடைக்கப்பட்டவர்களையும் சரீரத்திலே பலவீனம் உள்ளவர்களையும் தேற்றும்படியாய் ஒரு ஆறுதலின் தேவனாய் இந்த சேனல் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். என்னோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் நிச்சயம் ஜீவனுள்ளதாக இருக்கும், அது வல்லமையுள்ளதாக இருக்கும். அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்கள் இருதயத்திலே ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் கலங்கி நின்று உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். இந்த சேனல் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள். நம் தேவன் ஆறுதலின் தேவன். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வருவார். நீங்கள் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு பலவீனத்தோடு இருக்கிற நேரத்தில் எல்லாம் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். அதை இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற சேனல் மூலமாய் உங்களோடு பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன், ஏற்ற வேளையில் இந்த வார்த்தை உங்களோடு வந்து சேரும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டே இருங்கள். தேவன் உங்கள் மூலமாய் நிச்சயம் அநேக அற்புதங்களை செய்து முடிப்பார். இதை பார்க்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அனுப்பி வையுங்கள். இந்த சேனலில் நிச்சயம் அடையாள அற்புதங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த சேனலை கர்த்தர் கடைசி வரை நடத்தி முடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுகிறதை உங்களுக்காக நான் அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பார்த்துடுறேன். இதோ உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற அந்த சேனல் எங்களை ஆரம்பிக்க நீர் கிருபை தந்தீர். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் சோர்ந்து போன நேரம், பலவீனமான நேரம், உடைக்கப்பட்ட நேரம், வீழ்ந்து கிடக்கிற நேரம், அழுது கொண்டு இருக்கிற நேரம், தொய்ந்து போன நேரம், ஆண்டவரே அந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை அவர்கள் வீடுகளுக்கு கடந்து செல்லட்டும். அவர்களை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் புதிய நன்மை, புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை தார். கர்த்தருடைய மகிமை அவர்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் இருதயம் உயிர்ப்பிக்கப்படட்டும், அவர்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் ஒரு புதிய மாற்றங்கள் வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தை அவர்களை சென்றடையும் பொழுது அவர்கள் ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிற அபிஷேகத்தை அவர்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையினாலேயே அவர்களை புதுப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.